எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 1. உலகளந்த பெருமான் அனந்த சயனத்தில் வடக்கு தெற்காக கிழக்கு தரிசனத்தில் காட்சி தருவதை பார்ப்பதற்காக 3 வாசல்களையும் திறந்து வைத்திருந்தார்கள். பத்மநாபன் எதையும் பாராமல் முகத்தை வான் நோக்கி வைத்திருந்தான். டேய், நீ திருவனந்தபுரத்தில் இருக்கிற, அடிக்கடி அந்த பத்மநாபனை போய் பாரு என்பாள் தாய். கனடாவில் இருக்கும் நண்பன் சுப்பிரமணியனோ மாசத்துல ஒரு தடவை எனக்காக அர்ச்சனை செய் என்பான். அத்தோடு தெற்கே நடையில் இருக்கிற ஸ்ரீதர்ம சாஸ்தா கிட்டையும் திருவம்பாடி ஸ்ரீகிருஷ்ணருக்கும் என் பேர்ல அர்ச்சனை செஞ்சிருடா என்பான். அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தினா உருகாம அப்படியே இருக்கும் பாத்தியா, இந்த அதிசயம் வேறு எங்கடா உண்டு என்பான். நண்பனுக்காகவே மாதத்தில் ஒரு நாள் பத்மநாப சுவாமியை பார்க்க வந்து விடுவான் கிருஷ்ணன். அவர்கள் திருவனந்தபுரத்தில் அடைக்கலமாகிவிட்ட போது அவன் அதிகமாக தரிசித்தது பழவங்காடி பிள்ளையாரையும் பத்மநாப சுவாமியையும் தான். கிழக்கே நடை வழியாக துவார பாலகர்களை கடந்து வலது பக்கத்தில் ஆஞ்சநேயரையும் இடது பக்கத்தில் கருடனையும் தரிசித்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உள்ளே போனான். சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது இடது பக்கத்தில் இருந்த சப்தஸ்வர மண்டபத்தை ஒட்டி மறைந்து நின்று வேட்டியை இறுக கட்டி கொண்டான். துலாபார மண்டபத்தில் பெரிய குண்டு பையனை தராசு தட்டில் ஒரு பக்கத்தில் வைத்து கதளி வாழைக்குலையை 2-3 அடுக்கிக் கொண்டே குடும்பத்தினர் சிரித்தனர். குண்டு பையன் 4வது குலையில் மேலேயே உயர்ந்தான். சுப்பிரமணியன் ஊருக்கு வரும்போது அவனையும் துலாபாரம் செய்திடணும் என்று நினைத்தவாறு சுற்றுப்பிரகாரத்தை சுற்றினான். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலும் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் ஒரே போல்தான் இருக்கும். சுற்றுப்பிரகார தூண்களில் உள்ள செதுக்கப்பட்ட சிற்பங்களை பார்த்தபோது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் உண்டு என்பதை குறிக்கும் வகையில் சுற்று பிரகாரத்தில் 365 முழு தூண்களும் கொடிமரத்துக்கு பக்கத்தில் கல் தூணும் இருக்கு என்றும், திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு திருவட்டார் ஆதிகேசவனும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியும் மிகவும் பிடித்தமானவர்கள். அவர்களிடம் வரம் வாங்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். அரச குடும்பத்தினர் எப்போது கோயிலுக்கு வந்தாலும் செண்பகத்து மூடு நடை வழியாகத்தான் கோயிலுக்கு வருவார்கள். ஏதோ காரணத்திற்காக வராத நாட்களுக்கு பிழையாக மறுநாள் பிடி பணம் போடுவார்கள். ஊட்டுப்புறையில் பண்டு எப்போதும் அன்னதானம் நடக்கும் என்றும் வரலாற்றை கிரி ஐயர் விளக்கியது ஞாபகத்திற்கு வந்தது. எப்படியோ கூட்டம் குறைவு ஆனதினால் சாமியை சீக்கிரம் கும்பிட்டு வெளியே வர முடிஞ்சது என வெளியே வந்தவன் பாதுகாப்பு பெட்டக அறையில் இருந்த தனது சட்டையையும் செல்போனையும் வாங்கி கொண்டான். சட்டையை போட்டவன் செல்போனை பார்த்தான். 10 தடவைக்கு மேல் ஒரே நம்பரிலிருந்து அழைப்புகள் வந்திருந்தது. யாராக இருக்கும் என எண்ணியவாறு திருப்பி அடிக்க முயலும்போது அதே எண்ணிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. போனை எடுத்தான். போன் எடுக்க மாட்டியா? நாங்க தம்பானூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், இது உங்கள் நம்பர் தானே என மலையாளத்தில் கேட்க, சார், நான் பத்மநாப சுவாமி கோயிலில் இருந்தேன் என பவ்யமாக பதில் சொன்னான். சரி சரி, ஒரு பிராயம் உள்ள அம்மா ஓர்மை இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடந்து அவர் பையில் உங்கள் நம்பர் அட்ரஸ் இருந்து அதான் விழிச்சது என கூற, அது யார் சார் என கிருஷ்ணன் கேட்க, எங்களுக்கு என்ன தெரியும், அவரை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கு, நீ உடனே வா, வந்து இந்த நம்பரில் விழி. நான் வரான் என்று இழுத்தான் கிருஷ்ணன். வந்து பார்த்து யாருன்னு சொல்லு என மறுமுனையில் பதில் வந்தது. சரி சார், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வரேன் சார் என மலையாளத்தில் பதில் சொல்லிவிட்டு ஆட்டோவை கூப்பிட்டான். ஏறி உட்கார்ந்தவன் மெடிக்கல் காலேஜ் போகணும் என்றான். யாராக இருக்கும்? அம்மா வந்தா வரும்போதே கூப்பிட்டு தானே வருவாங்க. சாமியை கும்பிட்டு வெளியே வந்தா கெட்ட செய்தியா வரணும். என்ன சோதனை பத்மநாபா என மனதிற்குள் நினைத்து கொண்டு, எப்படி பையில ஏன் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, எதுக்கும் அம்மாவுக்கு கூப்பிட்டு பார்ப்போம் என செல்பேசியில் அழைத்தான். அம்மா எடுத்தாள். எடுத்தவள், எப்படி இருக்க, அவ எப்படி இருக்கா, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என அடுக்கினாள். எல்லோரும் நல்லாத்தான் இருக்கோம், நீ இப்ப ஊர்ல தானே இருக்க? ஆமா, ஏண்டா என்றாள். ஒண்ணுமில்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்றேன். ஏண்டா, என்னாச்சு, பரபரப்பா பேசுற என கேட்டாள் கிருஷ்ணனின் அம்மா. ஒன்னும் இல்லம்மா, கூப்பிடுறேன் என செல்பேசியை சட்டை பையில் போட்டுவிட்டு பின் யாராக இருக்கும் என யோசித்தான். எங்கு வந்தது என வெளியே பார்த்தான். ஆட்டோ பட்டம் வந்திருந்தது. எதுக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவகிட்ட விவரம் கேட்பமா என்று நினைத்தவன், வேண்டாம், எதுக்கும் யாருன்னு பார்த்த பிறகு வீட்டில் சொல்லலாம் என அமைதியானான். கடவுளே, நமக்கு தெரியாத ஆளாக இருக்கணுமே என்று வேண்டிக் கொண்டான் சுயநலம் கலந்தவனாக. மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் உள் ஆட்டோ நுழைந்தது. தகவல் வந்த நம்பருக்கு அழைத்தான்.
கேஷுவாலிட்டியில் வாடே, நம்ம நிற்குதுண்டு என்றார். ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு நடந்தான். ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் சென்றவன், சாரல்லே விழிச்சது என்றான். தானானது என கேட்டு ஊர்ஜியப்படுத்திய பிறகு, வா வந்து நோக்கு என்றார். அவர் பின்னாலே சென்றான். ஒரு கட்டிலில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்ட நிலையில் கிடந்த அந்த அம்மாவை பார்த்தான். தலையில் முடி முழுவதும் நரைத்த நிலையில் சுருக்கு விழுந்த கன்னத்தோடு மயங்கிய நிலையில் கிடந்தார்கள். பார்த்தான் கிருஷ்ணன். புரிந்துவிட்டது யாரென்று. போலீஸ்காரர் கேட்டார், அறிஞ்ச ஆளானோ? ஆம் என்று தலையாட்டினான். போலீஸ்காரர் அந்த அம்மாவின் முகத்தையும் கிருஷ்ணனின் முகத்தையும் மாறி மாறி உற்று பார்த்தவர் கேட்டார், அவரை கண்டா முஸ்லீம் போல தோணுது, நீங்கள் இந்து, எங்கன பரிச்சயக்காரரானோ? இல்ல, சொந்தம் என்றான். சரி, எங்கனே ஆயிக்கோட்டே, அம்மா கண்ணு விழிச்சாலோ அல்லெங்கில் அவுட் ஆகி போயாலோ விழிக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும், ஸ்டேஷன் வந்துட்டு என்று கூறியவரிடம் நன்றி சொன்னான். சரி, போலீஸ்காரர் கூட உள்ள போலீஸ்காரரையும் கூட்டிக் கொண்டு சென்றார். அப்படியே உம்மாவின் பக்கத்தில் நின்ற நர்ஸிடம் கேட்டான், இவரை நிலைமை என்ன என்று. ஒரு குழப்பமும் இல்லை, காலையில் ஒன்றும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த மயக்கம்தான். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? போலீஸ்காரங்க கூட்டி வந்தாங்க என மலையாளத்தில் கேட்டாள். ஆமாம் என்று தலையாட்டினான். கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்தவாறே செல்பேசியில் வீட்டிற்கு கூப்பிட்டான். எதிர்முனையில் போனை எடுத்தவர், சொல்லுங்கோ என்றாள். நம்ம வீட்டுக்கு வரணும்ட்டு சொல்லிட்டு இருந்தால உம்மா. ஆமா, இப்ப என்ன? வந்திருக்காங்க என்றான். எங்க? என்னத்த சொல்ல, மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. ஏன், என்னாச்சு? யார் கூட்டி வந்தா? அவங்க மட்டும்தான், நீ பயப்படாத, எல்லாம் நான் விவரமா சொல்லுதேன் என்றான் கிருஷ்ணன். சரி, அவனுங்க எங்க? நீங்க போன உடனே எங்கேயோ ஒரு பைக்ல ஏறி போனானுங்க என்றாள். சார் எங்க? சார் காலையிலே கடை திறக்க போயாச்சு. சரி, உமாவுக்கு ஏதாவது குழப்பம் உண்டுமா என்று கேட்டாள். இல்லை, நான் ஆட்டோ பிடிச்சி கூட்டி வரேன். சரி என்று போனை வைத்தவன் திரும்பி பார்த்தான். கட்டிலில் உம்மாவை காணவில்லை. புரியாமல் விழித்தான். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 1 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 2 கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.